அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா மீன் குழம்பு, மீன் வறுவல் செய்ய போகிறோம். மீன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது மீன் குழம்புக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கோம். குழம்பு பண்ணுறதுக்கு இதெல்லாம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மசாலா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம புளி தண்ணி கரைசல் வச்சுருக்கோம், அது நம்ம சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்தா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும். இது மாதிரி நம்ம எண்ணெய் போட்டு நம்ம வச்சுருக்கோம் ட்ரை பண்ணுறதுக்கு. மீன் குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்குது. இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு வர ஸ்டேஜில் நம்ம மீன் போடலாம். மீன் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுக்கலாம். மீன் சாலா நல்லா கொதிச்சுட்டு இறக்குற ஸ்டேஜில் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு இது மாதிரி நல்லா கொதிக்குது. கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம மீன் மாங்காய் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா பார்க்கணும். இந்த மாதிரி நல்லா திக்காகிடுச்சு குழம்பு. இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கோம், அதுவும் தூவிக்கலாம். எல்லாம் போட்டோன்னே நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா காஷ்மீர் மசாலா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மீன் வறுவல் மசாலா ஆட் பண்ணிக்கணும். இப்போ மீனுக்கு எல்லாமே மசாலா வச்சுட்டோம். இப்போ மீன் பொரிச்சிக்கலாம். நம்ம மீன் சால்னா சுவையான டேஸ்டான மீன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. சுவையான மீன் சால்னா ரெடி. மீன் வறுவல், ஒயிட் ரைஸு, பீன்ஸ் பொரியல். மீன் சால்னா இது மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நம்ம உடனே உங்களுக்கு வீடியோ போடும்போது நம்ம வீடியோ உங்களுக்கு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.